கனவுகளை எட்ட வயதும் உடல் குறைகளும் தடையில்லை என்பதை யுபிஎஸ்சி தேர்வில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி பெண் நிஷா. யார் இந்த நிஷா? விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி நிஷா உன்னிராஜன். இவருக்கு 40 வயதாகும் நிலையில் இவரின் தந்தையான உன்னிராஜன் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 2 குழந்தைகளுக்கு தாயான நிஷா தேசிய அளவில் அண்மையில் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் 1000வது இடம் பிடித்துள்ளார். இதில் என்ன சாதனை என்று நீங்கள் நினைக்கலாம். விஷயம் இருக்கிறது. வழக்கமாக 20 வயதுக்குள்ளேயே பலரும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நிலையில் திருமணமாகி 11 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் மற்றொரு மகளும் உள்ளனர். அழகான குடும்பத்தின் தலைவியாக இருந்த நிஷாவுக்கு மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்ற எண்ணமே 35 வயதில் தான் உதித்துள்ளது. மென்பொறியாளரான கணவன் அருணிடம் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்க விரும்பியதாக கூறியதும் துளியும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்துள்ளார் கணவர் அருண். வீட்டு வேலைகள் மற்றும் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் படிக்க தொடங்கினார் நிஷா. 6 முறை தோல்வியடைந்தாலும் தளராமல் 7வது முறையும் யுபிஎஸ்சி தேர்வு எழுதினார். விடாமுயற்சியின் பயனாக தேர்வில் வெற்றி பெற்று 1000வது இடம் பிடித்தார். நல்ல எண்ணங்களை விதைக்கும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வந்த நிஷா தனது செவித்திறன் குறைபாடுகளையும் கடந்து விடாமுயற்சியுடன் படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செவித்திறன் மாற்றுத்திறனாளியாக இருந்த கோட்டயம் துணை ஆட்சியர் ரஞ்சித் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததாக கூறுகிறார் நிஷா. போட்டித் தேர்வில் 1000வது இடம் பிடித்த நிஷாவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் 5 ஆண்டுகள் விடாமுயற்சியுடன் படித்து வந்த நிஷாவுக்கு ஆட்சியர் பணி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.